முக்கிய செய்தி: திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் முருகன் இணைகிறார். வணக்கம் செந்தில் முருகன், அந்த 4 பேர் யார் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறதா? இந்த கொலைக்கான காரணம் என்ன என்று காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்களா? கள நிலவரங்கள் என்ன? அதாவது பார்த்தோம்னா இங்க திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதையில் உள்ள அதாவது தனியார் விடுதியில் இது சென்னை வியாசப்பாடியை சேர்ந்த 4 பேர் கணவன் மனைவி. அவருக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அதாவது 2 பேர், ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை என அவர்கள் மொத்தம் 4 பேர் நேற்று இரவு மணி 9:30 மணி அளவு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீட்டில் இருந்து யாருமே வரவில்லை என்ற ஒரு தகவல் தெரிந்த பின்பு அக்கம் பக்கத்துக்கு இருந்தவர்கள் சென்று பார்த்திருந்தபோது அவர்கள் அனைவருமே சடலமாக இருந்துள்ளனர். அதன் பின்னர் பார்த்தோம்னா காவல்துறைக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அவர்கள் அதாவது இப்பொழுது மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் சேதப்படுத்துவதற்காக. இதில் கடிதம் ஒன்று எழுதி வைத்து அவர்கள் உயிரிழந்தனர். என்னவென்றால் நாங்கள் ஆன்மீகத்தை அந்த தேடலில் நாங்கள் மீண்டும் நாட்களாக இருந்தோம். அந்த பணியானது எங்களுக்கு அதாவது முடிந்து விட்டது. எங்களை ஆண்டவன் வர சொல்லிவிட்டார். அதனால் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டதாக அவர்கள் அதில் கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். இது திருவண்ணாமலை பெரிய சோகத்தின் மீது ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில் முருகன்.